நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா, நிறைய பேருக்கு டவுட்ஸ் ஓடிக்கிட்டு இருக்கும். அதாவது நம்ம ரேஷன் கார்டு அப்ளை பண்ண போகும்போது என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும். இப்போ நம்ம வீட்டில் ஒருத்தவங்க மேரேஜ் ஆகிடுச்சு, அவங்க பேர் நீக்கி புது கார்டு போடணும். இல்லை ஒரு பையன் பிறந்திருக்கான், அவனோட பேரை சேர்க்கணும். இல்லை பொண்ணு பிறகு பேரை சேர்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா குடும்பத் தலைவரை மாற்றணும் அப்படிங்கிறது. அப்புறம் முகவரி மாற்றம் என்ன பண்ணணும், இதுக்கு என்ன ஆவணங்கள் தேவையான டாக்குமெண்ட் தேவைன்னு நிறைய பேர் தெரியாமல் இருக்கும். சில நேரங்களில் ஈஸியாக போயிடுவாங்க. போன பிறகு அந்த டாக்குமெண்ட்ல இதுன்னு சொல்லிட்டு திரும்ப ஒரு ட்ரிப்பு வீட்டுக்கு வர மாதிரியான சூழ்நிலை இருக்குது இப்போ நிறைய பேருக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணுவோன்னா, இதில் நான் என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, எதுக்கு என்ன டாக்குமெண்ட் தேவை அப்படின்றது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இது விஷயமா இசை மையம் போகும்போது இன்னும் டாக்குமெண்ட் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடலாம். ஏன்னா உங்களோட அலைச்சல் தவிர்க்கப்பட வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு உங்களுடைய ரேஷன் கார்டு, ஸ்மார்ட் கார்டு இதில் ஏதோ என்ன ஒரு மாற்றம் செய்யணும் அப்படின்னாலுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுடைய அந்த ஸ்மார்ட் கார்டில் உங்களுடைய மொபைல் நம்பர் இணைஞ்சிருக்கணும். மொபைல் நம்பர் இணையல அப்படின்னா உங்களுடைய ஸ்மார்ட் கார்டில் எந்த ஒரு மாற்றமும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ என்ன பண்ணால் ஃபர்ஸ்ட் உங்களோட நம்பர் இணைஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் செக் பண்ணி பார்த்துக்கங்க. அப்படி தெரியல அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய மெசேஜ் போடுங்க, நான் செக் பண்ணி சொல்கிறோம் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு, நீங்கள் என்ன ஒரு மாற்றம் உங்கள் இதில் எது இப்போ உங்களுடைய ஆதார் கார்டு, உங்களுடைய ரேஷன் கார்டு என்ன பண்ணணும்னாலும் இந்த மொபைல் நம்பர் கண்டிப்பாக அதில் இணைஞ்சிருக்கணும். ஓகே, அடுத்தது ஒருவேளை மொபைல் நம்பர் இணையலை அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணோம்னா உங்கள் தாலுக்கா ஆஃபீஸில் உள்ள வட்ட வழங்கல் அலுவலகம் ஒன்று இருக்கும். தாலுக்கா ஆஃபீஸில் அங்கே போனீங்க அப்படின்னா அந்த ஆஃபீஸில் உள்ள ஆஃபீஸருங்கள்ட்ட இந்த மாதிரி நீங்கள் சொன்னாலோ இல்லை ஒரு ஃபார்ம் ஒன்று இருக்குது, அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொண்டு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அன்னைய ஒரு 14 ஹவர்ஸில் உங்கள் நம்பர் இணைச்சி கொடுத்துருவாங்க. அதன் பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுடைய அதில் ரேஷன் கார்டில் என்னென்ன மாற்றங்கள் செய்யணுமோ அதை செஞ்சுக்கலாம். ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, மொபைல் நம்பர் இணைக்கப்படாமல் இந்த ஒரு மாற்றமும் செய்ய முடியாது. ஓகேங்களா? இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கங்க. அடுத்தது, இப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நீங்கள் இப்போ உங்களுடைய பேர் சேர்க்கணும் இல்லை பேர் நீக்கணும், நீங்கள் இசைமை வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த வெப்சைட்டில் போய் என்ன பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் இந்த வரைக்கும் பாருங்கள், இந்த கைபேசி எண் இங்கே என்ன பண்ணுவோம்னா உங்களுடைய மொபைல் நம்பரை, அதாவது உங்களுடைய ஸ்மார்ட் கார்டில் இணைக்கப்பட்ட மொபைல் நம்பரை இங்கே நாங்கள் டைப் பண்ணுவோம். டைப் பண்ணி என்ன பண்ணுவோம், இந்த நம்பர் இங்கே காமிக்கும், இது என்ன பண்ணுவோம் அப்படியே இங்கே டைப் பண்ணுவோம். டைப் பண்ணி பதிவு செய்து கொடுத்துருக்கு பாருங்க, இங்கே கிளிக் பண்ணோம்னா உங்களுடைய மொபைலுக்கு, பதிவு செய்யப்பட்ட மொபைலுக்கு ஓடிபி வரும். ஓகேங்களா? அந்த ஓடிபியை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த இடத்துல நாங்கள் டைப் பண்ணுவோம். அது கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 300 செகண்ட் வரைக்கும் தராங்க, அதிகமாக கொடுத்துருக்காங்க. 300 செகண்ட் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. நீங்கள் ஓடிபி செக் பண்ணுவோம். இங்கே நாங்கள் என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல டைப் பண்ணிவிட்டு இங்கே பதிவு செய்யணும் கொடுப்போம். கொடுத்ததுக்கு அப்புறம் என்னாகும், அந்த வெப்சைட்டில் உங்களுடைய என்ரோல்மெண்ட் உள்ள போயிட்டு நம்ம என்னென்ன மாற்றம் செய்யணுமோ அதை மாற்றம் செஞ்சுக்கலாம். ஸோ எல்லாத்துக்கும் பேஸ் என்ன அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் இணைச்சிருக்கணும். அடுத்ததா, இப்போ நீங்கள் புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணணும் அப்படின்னா, நம்ம மகனோ இல்லை மகளுக்கோ திருமணம் ஆகிடுச்சு, புதுசாக ரேஷன் கார்டு போடணும் அப்படின்னு நீங்கள் ஐடியா பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நீங்கள் செய்ய வேண்டியது, அந்த மணமகளுடைய அவங்களுடைய வீட்டிலேருந்து அவங்களுடைய பேர் நீக்கணும் ஃபர்ஸ்ட்டு. அது மாதிரி இந்த மணமகன் இருக்கார இவருடைய வீட்டில் உள்ள கார்டுலேருந்து அவருடைய பேரை நீக்கணும். ஓகேங்களா? அது நீக்கிறதுக்கு நேரம் பண்ணோம். இதில் ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது ஏதாவது ஒரு சான்று கேட்பாங்க. ஓகேங்களா? அதாவது இப்போ மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா திருமண பதிவு பண்ண சான்று, இல்லை அவங்க இறந்துட்டாங்க பேரை நீக்கணும் அப்படின்னா அவங்களுடைய இறப்பு சான்று கேட்பாங்க. ஒருவேளை திருமண சான்று இல்லை அப்படின்னா நீங்கள் திருமண பத்திரிகை கூட வைக்கலாம். ஒரு சில டிஎஸ்ஓ அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? என்ன பண்ணும், ஃபர்ஸ்ட்டு பேர் நீக்கல் போகணும். இது 1 வீக் ப்ராசஸ். 1 வீக் கழிச்சு என்ன ஆகணும், உங்கள் பேர் நீங்கள் வந்துடும். ப்ராப்பரான ஒரு டாக்குமெண்ட் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா. அதுக்கடுத்து என்ன வேணும் அப்படின்னா, குடும்பத் தலைவருடைய ஃபோட்டோ வேணும். யாருடைய கார்டு அப்ளை பண்ணுறீங்களோ அதில் குடும்ப தலைவர் யார் வரணுமோ அவங்க ஃபோட்டோ அதில் இருக்கணும். அதுக்கு அடுத்தது குடும்ப உறுப்பினர்கள் ஆதார் கார்டு. ஆதார் கார்டு பார்த்தீங்கன்னா 2 பேருடைய அட்ரஸ்ஸு, பிள்ளைங்க அட்ரஸ்லாம் ஒரே அட்ரஸாக இருக்கணும். ஓகேங்களா? அதனால் அது ஆதார் கார்டு அவசியம் தேவை. அதுக்கு அடுத்தது
வீட்டு வரி ரசீது இல்லைன்னா வாடகை பத்திரம். உங்க சொந்த வீடா இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம், வீட்டு வரி ரசீது நீங்க வச்சிடலாம். வீட்டு வரி ரசீது இல்லை நாங்கள் வாடகைக்கு இருக்கோம் அப்படின்னா அந்த வாடகை பத்திரம் நீங்க கண்டிப்பா அதுல ஸ்கேன் பண்ணி அதில் அப்லோட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது இப்போ என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு கண்டிப்பா வந்துட்டு சிலிண்டர் புக்கு, சிலிண்டர் நம்பர் கேட்குறாங்க. அதாவது கேஸ் பதிவு பண்ண நம்பரு அதுக்கு அவசியம் கேட்குறாங்க. எரிவாயு நுகர்வோர் அட்டை, அந்த அட்டை ஒன்று கொடுத்துருப்பாங்கல்ல, அதில் உள்ள நம்பர் வந்துட்டு கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் குடும்ப உறுப்பினர் விவரம், அவங்க பேர் என்ன, பேர்லாம் கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் ஒரு பேப்பர் எழுதி எடுத்துகிட்டு போயிடுங்க. பேர், அவங்களுடைய வயசு, அவங்க டேட் ஆஃப் பர்த்து, இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக எழுதி எடுத்துகிட்டு போயிடுங்க. ஸோ இப்போ நீங்கள் புதிய ரேஷன் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா என்னது, அந்த யார் பேரெல்லாம் சேர்க்கணுமோ அவங்களுடைய நீக்கல் சான்று, அதுக்கு அடுத்தது ஏற்கனவே இந்த ரேஷன் கார்டுலேருந்து நீக்கல் பண்ண இந்த சான்றிதழ், அதுக்கான குடும்பத் தலைவர் ஃபோட்டோ, அப்புறம் குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதார் கார்டு, யாரெல்லாம் அந்த அதில் அந்த புது ரேஷன் கார்டில் வரணுமோ அவங்களுடைய ஆதார் கார்டு, அப்புறம் வீட்டு வரி ரசீது இல்லைன்னா வந்துட்டு வாடகை பத்திரம், அடுத்து கேஸ் நம்பரு, அப்புறம் குடும்ப உறுப்பினர்களை பற்றிய முழு விவரம், இதெல்லாம் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா அவங்க பதிவு பண்ணி கொடுத்துருவாங்க. பதிவு பண்ணி கொடுத்ததுலேருந்து உங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 40 நாளில் உங்களுக்கு அப்ரூவல் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை அப்ளை பண்ணி முடிச்ச உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அக்னாலஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த அக்னாலஜ்மெண்ட்டை பத்திரமா வச்சுக்கோங்க. அதில் ஒரு நம்பர் இருக்கும், அதில் குறிப்பு எண் அப்படின்னு நம்பர் இருக்கும். அந்த நம்பரை வச்சு என்ன பண்ணணும், நீங்கள் ஒரு 20 டேஸ் கழிச்சு என்ன பண்ணலாம், என்ன ஸ்டேட்டஸ்ங்கிறத செக் பண்ணிக்கலாம். இது வந்து புதிய ரேஷன் கார்டு அப்ளை பண்ணுறதுக்கான ஆவணங்கள் இதான் தேவை. இப்போ அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா பெயர் நீக்க, பெயர் சேர்க்க. பெயர் நீக்கணும் அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் ஆட்சி இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவருடைய டெத் சர்டிஃபிகேட் அவசியம் வேணும். அதில் திருமணமாகி போயிட்டாங்க அப்படின்னால் அவங்களுடைய நீக்கல் சான்று, ஓகேங்களா, பேர் நீக்கிறதுக்குனால அவங்களுடைய அந்த திருமண பத்திரிகை அதெல்லாம் வந்து திருமண பதிவு பண்ண சான்று, இதை வச்சிங்கன்னா என்ன பண்ணலாம், இதில் பேர் நீக்கிறது சேர்க்கறது பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பேர் சேர்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு அண்டு பர்த் சர்டிஃபிகேட்டு, இது ரெண்டும் அவசியம். ஓகேங்களா? திரும்ப ஒரு சொல்கிறேன். பெயர் நீக்க இறப்பு சான்று, திருமண சான்று, இறந்து போயிட்டால் இறப்பு சான்று, திருமணம் திருமண சான்று. பெயர் சேர்க்க, பேர் சேர்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஆதார் கார்டு வேணும் அண்டு பர்த் சர்டிஃபிகேட்டு. இப்போ வந்து கூடிய வரைக்கும் 99% ஆதார் கார்டே வைங்க, அதுதான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது இப்போ குடும்பத் தலைவர் மாற்றம், குடும்பத் தலைவர் மாற்றம் பண்ணணும். இப்போ உங்கள் குடும்பத்தில் குடும்பத் தலைவர் இருக்காரு, இல்லை அவர் வந்துட்டு ஒரு வேளை உடல்நிலை சரியில்லாமல் இருக்காரு, இல்லை இறந்து போயிடுறாங்க, இது மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவோம், குடும்பத் தலைவர் மாற்றம் பண்ண முயற்சி பண்ணுவோம். இப்போ அதுக்கு என்ன பண்ணுவோம், நீங்கள் ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணலாம். அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா ஆதார் கார்டு, குடும்பத் தலைவர் ஃபோட்டோ, யார் குடும்பத் தலைவராக ஒருத்தர் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டு, அவங்களுடைய ஃபோட்டோ வச்சுக்கோங்க. ஏற்கனவே இருந்தாங்கல்ல அவங்க குடும்பத் தலைவராக, அவங்க ஒரு வேளை இறந்து போயிருந்தால் அவங்களுடைய இறப்பு சான்று, ஓகேங்களா, இல்லை அவருக்கு வந்து உடம்பு முடியாமல் போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணணும், அவர்கிட்ட வருவாய் வட்ட ஆர்ஐ இருக்கு, ஆர்ஐட்ட சொல்லி அவர் லெட்டர் ஒன்று கொடுப்பாரு, அந்த லெட்டர் வச்சுக்கலாம். இல்லை நாங்கள் கணவர் மனைவி விவாகரத்து பண்ணிட்டோம், விவாகரத்து ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கான சான்று. ஸோ இது மாதிரி ஆவணங்கள் என்ன பண்ணணும், ப்ராப்பராக கொண்டு வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணி இதை மாற்றிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா முகவரி மாற்றம். இப்போ ஒரு ஊரில் இன்னொரு வந்திருப்பீங்க, அப்போ அதில் வந்து அட்ரஸ் மாற்றணும், வாடகைக்கு வராங்களோ இல்லை வந்து ஷிஃப்ட் பண்ணி வேறு இடத்துல வீடு கட்ட வரீங்களோ அப்போ அட்ரஸ் மாற்றணும் அப்படின்னா இதை கொடுத்துருங்க பாருங்கள், 1 2 3 4 5 6 7, இந்த 7 ப்ரூஃபில் ஏதாச்சும் ஒன்று இருந்தாலே போதும். ஓகேங்களா? ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி, வீட்டு ரசீது, வாடகை ஒப்பந்த பத்திரம், இபி, இபி ரிசிப்ட்டு, பாஸ்போர்ட் இருந்தால் பாஸ்போர்ட்டு, இல்லை பேன் கார்டு, இது எல்லாமே என்ன பண்ணலாம், இதில் ஏதாச்சும் ஒரு ப்ரூஃப் இருந்தால் போதும் முகவரி மாற்றம் பண்ணுறதுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் இது எல்லாத்துக்குமே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா உங்களோட மொபைல் நம்பர் கண்டிப்பாக அதில் இணைஞ்சிருக்கணும். ஓகேங்களா? இப்போ நம்ம அப்ளை பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்கள் ப்ராசஸ் இருக்கும். அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் சப்மிட்டட்னு வரும். அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபை பண்ணுவாங்க. இப்போ புது ரேஷன் கார்டு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வெரிஃபை, அப்புறம் நம்ம ஃபீல்டு வெரிஃபிகேஷன் வருவாங்க. இன்னும் டிஎஸ்ஓ, அந்த வட்ட வழங்கல் அதிகாரி இருக்கால, அவர் தான் என்ன பண்ணுவார், இது அப்ரூவல் பண்ணுறது, இதை கேன்சல் பண்ணுறது, அப்புறம் முழு உரிமை அவருக்கு உண்டு. ஓகேங்களா? டிஎஸ்ஓ ஆஃபீஸுங்கிறது வட்ட வழங்கல் அலுவலகம் இருக்கும் ஒவ்வொரு தாலுக்கா ஆஃபீஸ்லையும். இவங்க என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கு எல்லாமே அப்ரூவல் பண்ணுறது அண்ட் ரிஜெக்ட் பண்ணுறது எல்லாமே இவங்களுடைய முடிவுகள் தான். ஓகேங்களா? நல்லா பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணோன்னா இந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து ஒரு அப்ரூவல் பண்ண பிறகு உள்ள ஸ்டேட்டஸ் இது. நீங்கள் அப்ளை பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இது மட்டும் தான் வந்து கிரீன் டெக் ஆகிருக்கும், பாக்கியெல்லாம் வந்துட்டு அப்படியே எம்டியாக இருக்கும். அடுத்து உங்களுக்கு அப்ரூவல் ஆகிற வரைக்கும் இந்த மாதிரி இருக்கும். அதான் நீங்கள் என்ன பண்ணுங்க, அப்ளை பண்ணதுலேருந்து ஒரு குறைஞ்சபட்சம்
பேர் நீக்கிறது, பேர் சேர்க்கலாம் 7 டேஸ் ஆகும். இந்த மாதிரி புது ரேஷன் கார்டு போடுறது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 25லேருந்து ஒரு 40 டேஸ் ஆகும். ஓகேங்களா? அதனால் எல்லா ஆவணங்களையும் ப்ராப்பராக கொண்டு வந்து இசேவை மையத்தில் கொடுங்க. இதில் ஏதாச்சும் உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா வழக்கம் போல் என்னுடைய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் உங்களுக்கு மற்ற விவரங்கள் சொல்கிறேன். எல்லாருமே வந்து வாழ்க்கையில் பிஸியாக தான் போயிட்டு இருக்கோம். நம்ம பிஸியாக இருக்கமோ இல்லையா, நம்ம மைண்ட் ரொம்ப பிஸியாக இருக்குது. அதனால் அந்த வீடியோ எல்லாம் நிறையா பார்க்குறீங்க, நிறையா வியூஸ் கிடைக்கிது. ஆனால் வந்து எனக்கு கண்டிப்பாக வந்துட்டு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தது நிறைய வீடியோஸ் போட ஐடியா வச்சுருக்கேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். என்னால் ஒவ்வொரு முறையும் வந்துட்டு உங்களுக்கு இந்த வீடியோ அனுப்ப முடியல. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்னோடய வீடியோஸ் வந்துடும். நான் ஆரம்பித்து இந்த சேனல் ஆரம்பித்து ஒரு 1 வீக்லேயே எனக்கு வந்து ஒரு 100 சப்ஸ்கிரைபர் நான் ரீச் ஆகிருக்கேன். உங்களுடைய அன்புக்கு மிக்க நன்றி.